தொடர்ந்து கோவை ராம்நகர் வாக்குச்சாவடி மையத்திலும் பிங்க் உட்பட 4 விதமான வாக்குச்சாவடிகள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்போ இந்த வாக்குச்சாவடியில எப்படி அந்த வண்ணங்கள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு, விவரம் என்ன? காயத்ரி, நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்பொழுது வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் மாதிரி வாக்குச்சாவடி, பிங்க் பெண்கள் மட்டுமே பணிபுரியக்கூடிய பிங்க் வாக்குச்சாவடி மற்றும் மாதிரி வாக்குச்சாவடி, பசுமை வாக்குச்சாவடி போன்றவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தற்பொழுது கோவை ராம்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மாதிரி வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். இங்கு பிங்க் வாக்குச்சாவடியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிங்க் வாக்குச்சாவடியில் முழுமையாக பெண்கள் மட்டுமே பணிபுரியக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பலூன்கள் உள்ளிட்டவை கட்டப்பட்டு முழுமையாக பெண்கள் மட்டுமே பணிபுரியக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய வாக்காளர்கள் அங்கு வாக்குச்சாவடியினுடைய வாசலிலேயே செல்ஃபி எடுத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. இதே போல இளைஞர்கள் மட்டுமே பணிபுரியக்கூடிய யூத் போலிங் ஸ்டேஷன் என்ற ஒன்றையும் அமைத்திருக்கிறார்கள். அந்த வாக்குச்சாவடி முழுவதும் நீல வண்ணத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் வரக்கூடிய வாக்காளர்கள் இளைஞர்கள் மட்டுமே முழுமையாக இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருந்து இந்த பணிகளை மேற்கொள்வார்கள். இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இதனுடைய கூடுதல் சிறப்பம்சமாக இந்த வாக்குச்சாவடி மையத்தின் வளாகத்திலேயே ஒரு விளையாட்டு பகுதி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டு பகுதியில் வாக்களிக்க வரக்கூடிய வாக்காளர்கள் தங்களது குழந்தைகளை அமர வைத்துவிட்டு விளையாட வைத்துவிட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு சிறிய பிளே ஸ்கூலை போல ஒரு வண்ண மையத்தில் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அதை பார்க்க முடிகிறது. இந்த வரக்கூடிய குழந்தைகள் அந்த நேரத்தை போக்குவதற்காக அவர்களுக்கு புத்தகங்கள், சாக்லேட் மற்றும் கிரையான்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் போன்றவை வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை தவிர்த்து விளையாட்டு பொருட்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய குழந்தைகள் உற்சாகத்துடன் இவற்றை இங்கு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பெற்றோர்கள் எந்தவித கவலையுமின்றி சென்று வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாக்காளர்கள் மத்தியில் வாக்காளர்களை கவரும் விதமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து இந்த வாக்குச்சாவடி மையத்தில் பசுமை வாக்குச்சாவடி என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பசுமை வாக்குச்சாவடியினுடைய வளாகத்திலேயே மண்குடும்பையில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாக்காளர்கள் தண்ணீர் அருந்துவதற்கான ஏற்பாடாக மண்பானை தண்ணீரை குடித்துவிட்டு இங்கே வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பசுமை வாக்குச்சாவடி முழுவதும் ஒரு வண்ணமயமாக பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. இந்த வண்ணமயமாக பசுமை நிறத்தில் இந்த ஒரு அலங்கார ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாக்காளர்கள் ஒரு மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் ஒரு விசேஷத்திற்கு வருவதை போல இங்கு வந்து இந்த வாக்குச்சாவடி மையத்தில் பசுமை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்களிப்பு வருவதை போல இல்லாமல் ஒரு விசேஷத்திற்கு வருவதை போல ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பசுமை வாக்குச்சாவடியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளுமே விதவிதமான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளில் ஒரு வரக்கூடிய வாக்காளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இதுபோன்ற வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்குச்சாவடியினுடைய உட்பகுதியில் ஒரு திருமண வீட்டை போல ஒரு வளாகம் முழுவதுமே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. அந்த குறுத்தொலைகள் அங்கங்கே வைக்கப்பட்டு வரக்கூடிய வாக்காளர்கள் ஒரு விசேஷத்துக்கு வந்தால் என்ன உணர்வு ஏற்படுமோ அதுபோன்ற உணர்வு ஏற்படக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல கோவை மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இதுபோன்ற வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு ராம்நகர் பகுதியில் ஒரே வாக்குச்சாவடியில் இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வரக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்குச்சாவடி இயந்திரங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அதிகாரிகள் தங்களது பணிகளை துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றனர். காயத்ரி, நன்றி குருசாமி. ஜனநாயக திருவிழாவிற்காக வாக்குச்சாவடிகள் தயாராகி வருவதை பார்க்க முடிகிறது.